Welcome to the tournament. Indra Nagar cricketers and fans presents a 50-year state level tournament. The mother match toss போறதுக்கு இந்த மண்ணின் மைந்தன் ராஜலட்சுமி கிருஷ்ணமூர்த்தி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை வருக என வரவேற்கிறோம். ரெண்டாவது பரப்பு பவுலிங் பரப்பு அடுத்து ஒரே பரப்பு அது 3 பேர்ல எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஆமாம், ஃபஸ்ட்டு பரப்பில் 2 பேர் நிற்கணும். செகண்ட் பரப்பில் வந்து ரெண்டாவது பரப்பில் கண்டினியூ பண்ண போல ஒரு ஃபீல்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருவாங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு 2 நார்மல் பரப்பில் நான் ரெண்டாவது பரப்பில் மட்டும் சும்மா ஒரு ஃபீல்டு வெளில நிற்பாங்க. இன்னும் பெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேண்ணா, அதே மாதிரி பால் இன்கேஸ் எங்கே போய் எப்போ இருந்தாலுமேனா 6 போயிடுச்சு, பால் அவுட் ஆஃப் த பார்க் போயிடுச்சுன்னா 6 தான். உள்ளே வந்துட்டா பால் கட் 4 போனால் 4 6 போனால் 6 தான். இன்கேஸ் உள்ளே இருந்து விக்கெட் ஆனாலும் விக்கெட்டு தான், இந்த விக்கெட் டெட் பால் தான். உள்ளே பால் கண்டது டெட் பால் தான். ஆமாம், பன்கர் கிடையாது. ஒரு மேட்ச்சு சிங்கிள் தானே, சிங்கிள் தானா? நான் அந்த இடத்துல நிற்க மாட்டேன். ஓப்பனாக ரியாலிட்டி சொல்லிடுறேன். இன்றைக்கி எடுத்து அடிச்சுட்டு இருக்க முடியாது. அதுக்காக ஒரு ஸ்டெம் மட்டும். ஓகேவா? பால் எங்கே போய் எப்படி வந்தால் பால் நியூ பால் தான் நம்ம கிட்டே இருக்குண்ணா. நியூ பால் தான் கொடுப்போம். மேபி செகண்ட் ஒரு மேட்ச்சில் பால் இருக்குமா அவ்வளோ அப்படி பார்த்து நியூ பால் கொடுத்துக்கலாம். நான் வெள்ளண்ணா வாங்கிட்டு இருக்காரா? அது மாதிரி இன்ஜுரி வந்து ஆன்ஃபீல்டு இன்ஜுரி மட்டும் தான் ஃபஸ்ட்டு 2 பேர் அப்புறம் பேட்டிங் ஆட்டு போய் உட்காரது, போலிங் போட்டு உட்காரலாம் கிடையாதுண்ணா. 2 பேர் அது வெல்கம் வாங்கி போயிருப்பாங்க. சொல்லிக்கலாம். ஓடுது வல்லூர் வரை ஓடு. முதல் மேட்சுக்கான டாஸை கண்டுவண்ணன் மற்றும் இந்த டோர்னமெண்ட்டுக்கான முக்கியமான ஒரு சப்போர்ட்டர் அவர்களும் நேரத்தில் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். சுசிலா அன்பழகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். 8வது வார்டு உறுப்பினர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துள்ளோம். மீண்டும் ஒருமுறை சுசிலா அன்பழகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக விளையாட்டு வீரர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிரிக்கெட் ஆட போறோம், பேட்டிங் ஆட போறோம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிரிக்கெட்லாம் வந்து டாஸ் தான் உடனே வந்து போலிங் அப்படின்வாங்க. அது கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல ட்ரெண்ட் ஆஃப் இருக்கு. பட் இங்க அப்படி கிடையாது. பேட்டிங் ஆட்டு போலிங் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டுக்காக பல வழிகளில் பல டிராக்குகளில் டிராவல் பண்ணி ரொம்ப தூரத்தில் வந்திருக்காங்க நிறைய பேர். ஒரு சில பேர் டவுன் பஸ்ல வந்திருக்காங்க, ஒரு சில பேர் கார் மூலியமா வந்திருக்காங்க, ஒரு சில பேர் வந்து அப்டேட் டாஸ் அப்டேட் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வெர்சஸ் நியூ பாரத் அணிகளுக்கான போட்டி. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் டாஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்றாங்க. 2 ஓபனர்ஸ் வந்தாச்சு. கைண்ட்லி ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா 2 டீமோட 12 men வந்து 8 பேரா மட்டுமே சார்லஸ் நான் ஸ்ட்ரைக்ல. ஓகே, இந்த டோர்னமெண்ட்டுக்கான முதல் பந்து the first ball in the racket is a maximum runs, a huge the team முதல் பாலே வந்து கவுண்டர் பெருசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கணக்கு முதல் பால் தான் வந்து பெருசா வந்து ரெண்டாவது பால் நைசி பால். அடுத்த 2 பால் கம்பேக் டெலிவரி பவுலர் கிட்ட இருந்து
Nice ball and revenge. மொத பால் ஹிட் அடிச்சு அதுக்கப்புறம் பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 3 டாட் பால் அண்ட் பிரஷர் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்டர். Nice ball, super ball and the dot ball to end the over. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. மொத்தம் வந்து வெரி சிம்பிள் 7 ரன் ஒரு விக்கெட், ஒரு 6 ஒரு வைடு ஒரு விக்கெட். ஓவர் நம்பர் 2. அந்த பக்கம் இன்னும் 4 தான். சூப்பர் ஷாட் அண்ட் 6 உரி அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க. உரி அடி 6 ரன். அண்ணா ஒரு மாதமா நிக்கிறாரு. அடிச்சா வந்து பெரிய அடிதான் அடிப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃப்ரீ இருக்கா? ஃப்ரீ அப்படின்றதால அது விக்கெட் இல்லை. சூப்பரான ஒரு யாக்கர். யாக்கர் டு எண்ட் ஓவர். 2 ஓவருமே ரொம்ப நல்லா போலிங் போட்டிருக்காங்க. நியூ பாரக் அணி. ஓவர் நம்பர் 3. அருமையான ஒரு ஆக்ஷன். முதல் டைமிங்கே கொடுக்கல. ஒரு அட்டாக்கிங் டெலிவரி. குட் பால். அடுத்த பாலுமே வந்து அருமையான ஒரு பால். நைஸ்லி பால். அடுத்த ஒரு நல்ல பால். ஆனா நோ பால் சிக்னல் கிடைக்குது அம்பேர் கிட்ட இருந்து. கிளாசிக்கான ஒரு கவர்ல ஒரு பாயிண்ட். ஆனா வந்து ரன்ஸ் கவர் ஆகல. விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் சீக்கிரமா உள்ள வாங்க. ஃபைனலா ஒரு நல்ல ஷாட்டா கனெக்ட் பண்ணிருக்காரு. மேக்ஸிமம் ரன்ஸ். இதுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தாரு. சுத்தம் பால் மாட்டல. கடைசியா மாட்டினது வந்து 6ஆம் மாறி இருக்கு. போன பால் கொஞ்சம் ஸ்லோவா. இந்த பால் அட்டாக் பண்ணி அதாவது கோர்ட்டுக்கு அந்த பக்கம் அடிச்சா ரன் இல்லை. ஆஹா, அருமையான ஒரு லென்த். Huge connection and the maximum runs. கண்டிப்பான சான்ஸ். நல்ல ஸ்டாப். அருமையான ஒரு ஸ்டாப். குட் கனெக்ஷன். ஆஹா, அருமையான ஒரு ஷாட். தொட்டு பரபர சூப்பரான ஒரு ஷாட். நல்ல ஓவர் பிச் டெலிவரி. ரைட் ஹேண்டர் நல்லா ஃபேவரட்டா வந்திருக்கு. நத்தி அடி.
இந்த ஷாட் ஒரு நல்ல ஷாட் தான். இது 6. முதல் 2-3 ஓவர் ரொம்ப அமைதியா இருந்த மக்கள் இப்ப கை தட்டுறாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல ஷாட் வர்றதுதான். அருமையா இன்னொரு கனெக்ஷன் ஃபீல்டர் இருக்காரு. இங்க பாருங்க வேற மாதிரி பிடிக்கிறாரு, சைட் ஆங்கிள் பிடிக்கிறாரு. விக்கெட் நல்ல ஸ்ட்ரைக், அருமையா இருந்தது. 2-3 ஷாட் சூப்பரா விளையாடினாரு. New batter Arun Narasimhan. Bat வேகமா இருக்கு, பால் வேகமா இருக்கு. அருமையான ஷாட், சூப்பரான ஒரு கனெக்ஷன். அப்பா எக்கச்சக்க பவர். அந்த பவர் எல்லாத்தையும் பால் மேல காட்டுறதுனால பால் எங்கேயோ செதறி ஓடி இருக்கிறது. மேக்ஸிமம் ரன்ஸ். அவர் பார்க்கறது ஜஸ்டின் கம்ப் மாதிரி இருக்காரு. No ball sound கேக்குது. மூணாவது ஃப்ரீ இந்த இன்னிங்ஸ்ல மட்டும் அவங்களுக்கு, அதாவது ஸ்போர்ட்ஸ் ஸ்டாருக்கு. Swing and miss. Back to the cricket. சூப்பரான ஒரு யாக்கர். 2-3 நியூ பாரத்துக்கு பேட்டர்ஸ் சீக்கிரமா உள்ள வந்துருங்க. ஃபீல்டிங் சைட் சீக்கிரமா உள்ள போயிருங்க. இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, பட்டன் முடிச்சிட்டாங்க. மதவால் போலிங் போறதுக்காக லாலி. சூப்பர் பிக், கிளாசிக்கான ஒரு மேக்ஸிமம். விராட் கோலி இதை பேர் தான் வந்து லிஸ்ட்ல வந்து பிக் பண்ணுவாரு, அது 6 போகும். அதே மாதிரி ஒரு பிக். நோ பால். நிறைய பவுலர்ஸ் வந்து இந்த ஓவர் ஸ்டெப்பிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது 4வது நோ பால், 4வது ஃபீல்ட். அருமையான ஒரு யாக்கர் போலிங்ல. த்ரோ வந்து மேல போச்சு, இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிட்டாங்க. அண்ணா கொஞ்சம் பவர் போட்டு அடிச்சதுனால கொஞ்சம் மேல போயிடுச்சு. நைட் பால். நைட் பால். சூப்பரான ஒரு பால். இந்த மாதிரி பால் எங்கேயா வச்சிருந்த அப்படின்னு கேட்டிருக்காரு விராட்டுக்கு. பவுன்சர் டெலிவரி, அதுவும் பாடி அட்டாக் பண்ணி போடும்போது இந்த இடத்துல பவுன்சர் ஒரு அப்பீல். விக்கெட் சிக்னல் கொடுத்துருக்காங்க. பவுன்சர் ஒர்க் ஆயிருக்கு. போன பால் வந்து நோ ரன்ல போச்சு. இந்த பால் பவுன்சர் எஜென்ட் டேக்கன். எனக்கு பவுன்ஸ் போறாங்க அப்படின்றது. சூப்பர் ஷாட். பாருங்க கம்பெனி தெரியுது, தாதா ஷாட் நறுக்குன்னு அடிச்சிருக்காங்க. சூப்பர் பவுன்சர், அப்படியே திருப்பி அடிச்சிருக்காப்ல. கம்பெனியோட ஃபேன்ஸ் யாராவது அருமையான ஒரு அட்டாக்கிங் டெலிவரி. பவுன்சர் மட்டும் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி பவுன்சரா போட்டு தாக்கிட்டு இருக்காப்ல. இதுல வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். டீம்ல ஒருத்தங்க இருப்பாங்க நல்லா கேட்ச் பிடிக்கும் போகும்போது இந்த மாதிரி தான். 2 பேருக்கு தண்ணி கொடுங்க, 2 பேருமே எடுத்துக்கிட்டாங்க. Ball ready. Next ball.
நோ பால். எக்கச்சக்கமா நோ பால் வந்து இருக்கு. ஆஹா, இதுக்காக காத்துட்டு வான வேடிக்கை சூர அருமையான ஒரு ஆறு. ரோட்டுக்கு சென்றது, ரோட்ல இருந்து அந்த வண்டியில போட்டு அது வாட்டு போயிட்டு இருக்கு. என்ன அருமையான இன்னொரு கரெக்ஷன். சூப்பர் ஷாட். ஃப்ரீ ஹிட்ல வந்து முதல் 6 அடிச்சது இந்த பிளேயர் தான். இந்த பால் வந்து ஃப்ரீ ஹிட்டாவே மாறி இருக்கு. ஏன்னா அடிச்ச 6 அப்படி ரொம்ப ஃப்ரீயா வந்திருக்கு. இன்னொரு ஷாட். இதுவும் ஒரு 6. சூப்பர் ஷாட்டிங். இந்த ஓவரை மட்டும் 20 ரன்னுக்கு மேல இருக்கு. அருமையான ஒரு ஓவராக மாறி இருக்கு. பிக் ஓவர் டீமுக்கு வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஓவர் இது. எல்லாம் வந்திருக்கேன். ஆஹா, ரன் அவுட். இது வந்து அன்னெசரி கால் தான். ஏன்னா நல்ல பாடு. This is classic. Super ஆடுறார். பேட் ஓபன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்ல ஒரு பஞ்ச் ரைட் ஹேண்ட். ஆஹா, எக்ஸலென்ட் ஓவர். சூப்பர் ஓவர். அது ஒரே ஒரு 6 தவிர்த்து bowling bowling இங்க அங்கதானா சூப்பர் ஷாட். ரோஹித் சர்மா புதுசா அடிச்சாரு. அந்த மாதிரி பிளேயர்லாம் அடிச்சாப்ல. இந்த மாதிரி பவுன்சர் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தாரு. ஏன்னா அதிகமான பவுன்சர் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பவுல் ஆஹா, ஒன் மோர். போன ஷாட்டுக்கு இந்த ஷாட்டுக்கு ஒரே வித்தியாசம் தான். போன ஷாட் வந்து ஒரு 60 மீட்டர் தான். இந்த ஷாட் வந்து ஒரு 80 மீட்டர். அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் தான் வித்தியாசம். ஷாட் ஒரே ஷாட் தான். ஒரே குமாரே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விக்கெட் ஒரு ஃபுல் ஷாட்டுக்காக ட்ரை. நல்லா பேட் பண்ணாங்க. ஆரம்பிக்கும் போது ஃபுல் டாஸ் அண்ட் லட்டு கேட்ச். கறிக்கொம்பு கடாயில கை நல்ல ஸ்ட்ரைக். பவுண்டரி போற வாய்ப்பு இருக்கிறது. வின்னிங் ஷாட் அண்ட் கேம் ஓவர். 4 பால ஸ்டார வச்சு இந்த பேர் வந்து இஸ்மான் பதான் யூசப் பதான் ஒரு முறை ஸ்ரீலங்கா கூட வின் பண்ணி கொடுத்தாங்க இந்தியாவுக்கு. மறக்கவே முடியாது. அது போல இந்த பேர் வந்து சக்சஸ்ஃபுல்லா மேட்ச் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. நியூ பாரத்துக்கு வெற்றி. அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுகிறார்கள். ஆல் லெஃப்ட் டு தி டீம்